+1 அக்கௌண்ட்ஸில் ட்ரையல் பேலன்ஸ் சாப்டர் பார்க்குறோம். ட்ரையல் பேலன்ஸ் ரொம்ப ஈஸியான சாப்டர். இதில் என்னென்னா ஸ்பெசிமென் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸில் ஒரு ஸ்பெசிமென் இருக்குது. என்ன மாதிரினா ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் அப்படின்னு அந்த கம்பெனி பேரை போட்டுட்டு ஆசான் எந்த டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற சொன்னாங்களோ அந்த டேட்டு போடணும். ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் ஏபி லிமிடெட் ஆசான் 31/3/2020, அதாவது ஏபி லிமிட்டோட கம்பெனியில் 31st March 2020 அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் ஏபி லிமிடெட் ஆசான் 31st March 2020 போட்டுருணும். சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட்டு, கிரெடிட். ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்க லெட்ஜர் டெபிட்டா கிரெடிட்டான்னு பார்த்து தெரிஞ்சால் போதும். அப்போ ஒரு அந்த லெட்ஜர் டெபிட் பேலன்ஸும் டெபிட்டில் போடணும், கிரெடிட் பேலன்ஸும் கிரெடிட்டில் போடணும். ரெண்டு டோட்டலையும் டோட்டல் பண்ணோம்னா டோட்டல் டேலி ஆகும். டேலி ஆகலைன்னா என்ன பண்ணணும், அந்த சம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் மெயின் கான்செப்ட் என்னென்னா எக்ஸ்பென்சஸும் அசட்டு வந்தால் டெபிட் போட்டுருணும், எக்ஸ்பென்சஸும் அசட்டு வந்தால் டெபிட்டில் போட்டுருணும், இன்கமும் லயபிலிட்டியும் வந்தால் கிரெடிட்டில் போட்டுருணும். ஓகேங்களா? இது பாருங்கள், கேஷ் இன் ஹேண்டுன்றது ஒரு அசட்டு. கம்பெனியில் கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் இன் பேங்க்ன்றது அசட்டு. அதனால் ரெண்டு டெபிட்டில் போட்டுடணும். அடுத்து பில்ஸ் ரிசீவபிள்ன்றது அசட்டு. பில்ஸ் ரிசீவபிள்னால் என்னென்னா நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்போம், அவங்க பணம் கொடுக்க முடியாமல் லெட்டரை பின்னாடி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பில்லை அக்செப்ட் பண்ணி அந்த பில்லை நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. அது ஃபியூச்சர் டேட், என்னைக்கு டேட்டுக்கு பின்னாடி பணம் தர்றேன்னு சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி நம்மகிட்ட கொடுத்துட்டு இந்த பில்லை வாங்கிக்குவாங்க. இல்லாட்டி இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நம்ம போய் பேங்க்கில் கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம பணத்தை கூட உடனே வாங்கிக்கலாம். என்றைக்கு டியூ டேட் வருதோ அன்றைக்கி இந்த பேங்க் இருக்குது, அவர் பே பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் அந்த பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்கிறது. அந்த பில்ஸ் ரிசீவபிள் நமக்கு அசட்டு, அதை பில்ஸ் ரிசீவபிள் டெபிட்டில் போடணும். சண்டரி டெட்டாரும் அசட்டு. நம்ம கிரெடிட் சேல் இப்போ நம்ம கஸ்டமருக்கு கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து வர வேண்டிய பணம் அவங்கள தான் சண்டரி டெட்டாருன்னு சொல்கிறோம். அது நமக்கு வர வேண்டிய பணம், அதனால் அது அசட்டு. அதனால் சண்டரி டெட்டார் அசட்டு டெபிட்டில் போடணும். ஓப்பனிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் அது நமக்கு அசட்டு, அதனால் டெபிட்டில் போட்டுருணும். ஓகேங்களா? பிளான்ட் அண்ட் மிஷினரி அசட்டு, அது டெபிட்டில் இருக்குது. லேண்ட் அண்ட் பில்டிங் அசட்டு, அது டெபிட்டில் போட்டுருணும். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் அதுவும் அசட்டு, டெபிட். வெஹிக்கிள்ஸ் அதுவும் அசட்டு, டெபிட்டில் போட்டுருணும். குட்வில்ன்றது நற்பெயர், கம்பெனியோட பேர், நற்பெயருக்காக, அதுவும் அசட்டு, அது டெபிட்டில் போட்டுருணும். இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் அசட். இப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட் தான் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஒரு கம்பெனியில், என்ன பண்ணுறோம்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அசட்டு. ட்ராயிங்ஸ்னால் ஓனர் திங்ஸோ கேஷோ கம்பெனிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாருன்னா அவர் கேபிட்டலை டெபிட் பண்ணணும். கேபிட்டலை டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ராயிங்ஸே நம்ம டெபிட் பண்ணணும். அதனால் ட்ராயிங்ஸ் டெபிட் பண்ணணும். டெபிட்லாம் வரும். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட், அதை கேபிட்டலை டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ராயிங்ஸை டெபிட் பண்ணுறோம். அப்போ ட்ராயிங்ஸ் டெபிட்டில் போட்டுருணும். பர்ச்சேசஸ் நம்ம எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால் பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ்லாம் டெபிட். இப்போ எக்ஸ்பென்ஸ்லாம் டெபிட் பண்ணாமல் அசட்னால் டெபிட் பண்ணணும். சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் கிரெடிட். எப்பயுமே பர்ச்சேசஸ் டெபிட் இருக்கிறதுனால சேல்ஸ் கிரெடிட்டில் இன்கம்மாக ட்ரீட் பண்ணுறாங்க. சேல்ஸ் கிரெடிட்டில் இருக்குது, இன்கம்னால் கிரெடிட் பண்ணணும். சேல்ஸ் கிரெடிட் பண்ணுறதுனால சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட்டில் போடுறாங்க. கேரேஜ் இன்வெர்ட்னா, கேரேஜ்னாலே ஒரு ஃப்ரைட் சார்ஜஸ். கேரேஜ் இன்வெர்ட்னா ஒரு பர்ச்சேஸ் பண்ணி குட்ஸ் உள்ளே கொண்டு வர்றதுக்காக கொடுக்குற ஒரு கேரேஜ், ஃப்ரைட் சார்ஜஸ், அது ஒரு எக்ஸ்பென்ஸ், அதனால் டெபிட்டாக இருக்குது. கேரேஜ் அவுட்வேர்டுனா நம்ம சேல்ஸ் பண்ணி அந்த குட்ஸை அது யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணி அவர் இடத்துலேயே கொண்டு கொடுக்கறதுக்காக ஒரு கேரேஜ், ஒரு ஃப்ரைட் சார்ஜஸ் நம்ம செலவு பண்ணுவோம். நம்ம எக்ஸ்பென்சஸ் அது நமக்கு, அதுவும் எக்ஸ்பென்ஸ்னால் டெபிட். அப்போ கேரேஜ் இன்வெர்ட்னாலும் கேரேஜ் அவுட்வேர்டுனாலும் எக்ஸ்பென்சஸ் தான் டெபிட்டில் போட்டுருணும். ரெண்ட் பெய்டு, இப்போ ரெண்ட் பெய்டுன்னு ஒரு எக்ஸ்பென்ஸு, அதனால் டெபிட். கமிஷன் பெய்டும் ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸு, டெபிட்டு. இன்ட்ரெஸ்ட் பெய்டு அதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ், டெபிட்டு. பேட் டெட்ஸ்ன்றது நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்போம், டெட்டார்ட்லேருந்து பணம் வராமல் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி வர முடியாமல் போயிடுதுன்னு பேட் டெட்ஸ், அது கடன் ஆயிடுது, அது ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால் பேட் டெட்ஸ் டெபிட். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறோம் இல்லையா, அதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால் டெபிட். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸும் ஒரு எக்ஸ்பென்சஸ் தான், அதனால் எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணுறதுனால ஜென்ரல் எக்ஸ்பென்ஸும் டெபிட்டில் போட்டுடலாம். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்னாலும் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்னாலும் ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ்னாலும் எக்ஸ்பென்சஸ் தான், அதனால் எக்ஸ்பென்ஸை டெபிட்டில் போட்டுடலாம். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஒரு எக்ஸ்பென்சஸ், டெபிட்டில் போட்டுடலாம். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அதுவும் எக்ஸ்பென்சஸ், டெபிட்டில் போட்டுடலாம். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்
அதுவும் எக்ஸ்பென்சஸ் டெபிட்டில் போட்டுடலாம். வேஜஸ் அதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ் டெபிட்டில் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், சேல்ஸ்ன்றது ஒரு இன்கம்மை ட்ரீட் பண்ணுறதுனால சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் போட்டுடணும். இன்கமும் லைபிலிட்டியும் கிரெடிட்டு, எக்ஸ்பென்ஸும் அசெட் அண்ட் டெபிட். இப்போ சேல்ஸ் வந்து நமக்கு இன்கம்மை ட்ரீட் பண்ணுறதுனால அதை வந்து கிரெடிட்டில் போட்டுடணும். பர்ச்சேஸ் ரிட்டன், பர்ச்சேஸ் டெபிட்டில் இருக்கிறதுனால பர்ச்சேஸ் ரிட்டனை கிரெடிட்டில் போடணும். பர்ச்சேசஸ் டெபிட்னா எக்ஸ்பென்சஸ் கான்செப்ட் படி பர்ச்சேசஸ் டெபிட்டில் போட்டோம், பர்ச்சேஸ் ரிட்டனை கிரெடிட்டில் போட்டுறோம். கேபிட்டல் வந்து ஓனர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, கிவர் ஓனர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறதுக்கு பதிலாக ஒரு ராஜா தான் ஓனராக ராஜாஸ் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அதனால் ஜென்ரலாக கேபிட்டல் அக்கௌண்ட்னால கிரெடிட்டில் போட்டுடணும். பேங்க் லோன்ன்றது ஒரு லைபிலிட்டி, லோனை நான் ரீபே பண்ணணும் நம்ம, அதனால் லைபிலிட்டியை கிரெடிட்டில் போட்டுடணும். பேங்க் லோன் லைபிலிட்டி, இன்கம்னாலும் லைபிலிட்டினாலும் கிரெடிட் பண்ணணும், இங்கே பேங்க் லோன் லைபிலிட்டி அதனால் கிரெடிட்டில் போட்டுடணும். சண்டர் கிரெடிட்டாரும் ஒரு லைபிலிட்டி தான், ஏன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அதுக்கு நம்ம பே பண்ணணும், நம்ம லைபிள், அவங்களுக்கு நம்ம குட்ஸ் கிரெடிட்டுக்கு விற்றுருப்பாங்க நம்மகிட்ட, அவங்களுக்கு பே பண்ணணும், நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு பே பண்ணணும், அதனால் லைபிலிட்டி கிரெடிட்டில் போடணும். பில்ஸ் பேயபிளும் நம்ம என்னென்னா நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணி பணம் கொடுக்க முடியாமல் நம்ம ஒரு பில்லுக்கு அவர்கிட்ட அக்செப்ட் பண்ணி அந்த பில் எழுதி அவர்கிட்ட கொடுத்துருப்போம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணவர் அந்த பில்லை வச்சுருப்பார், அப்புறம் பின்னாடியே அவருக்கு நம்ம பே பண்ணுவோம், பே பண்ணிவிட்டு அந்த பில்லை வாங்கிக்குவோம், இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை. அப்போ அது லைபிலிட்டி நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு லைபிலிட்டி. பில்ஸ் ரிசீவபிள் அசட்டில் இங்கே பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிள் அசட்னால் டெபிட்டில் வந்துச்சு. இங்கே பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டி நமக்கு, அப்போ பில்ஸ் பேயபிள் வந்து கிரெடிட்டில் போட்டுறோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா பேங்க்கில் ஓவர் டிராஃப்ட்டு கடன் கிரெடிட்டு தான், அது பேங்க்கில் லோன் மாதிரி தான். அது ஓவர் டிராஃப்ட்டு ஸ்டாக்குக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஓடி கொடுப்பாங்க நமக்கு, அது பேங்க் ஓவர் டிராஃப்ட், அதுக்கு லைபிலிட்டி கிரெடிட்டில் போட்டுரும். ரெண்ட் ரிசீவ்டு இந்த இன்கம் கிரெடிட் பண்ணுவோம். இன்கமும் லைபிலிட்டியும் கிரெடிட் பண்ணுற கான்செப்ட் படி ரெண்ட் ரிசீவ்டு இன்கம், அதனால் கிரெடிட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டும் அது இன்கம் தான், அதனால் இன்கம்மை கிரெடிட் பண்ணுறோம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்ன்றது ஒரு ப்ரொவிஷன், ஒரு லைபிலிட்டி க்ரியேட் ஆகுது. அப்போ ப்ரொவிஷன் ஒரு பேட் டெட்ஸுக்கு ஒரு ப்ரொவிஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அது லைபிலிட்டி, அதனால் அது கிரெடிட்டில் போட்டுரும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியும்னா, இன்கம் அசட்டுக்கும் எக்ஸ்பென்சஸும் டெபிட் பண்ணணும், இன்கம்ஸும் லைபிலிட்டியும் கிரெடிட் பண்ணணும். இது ரெண்டும் தெரிஞ்சு இந்த டெபிட் கிரெடிட் கரெக்டாக எழுதி ரெண்டு டோட்டல் பண்ணிங்கன்னா டேலி ஆகிடும். ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகலைன்னா எந்த பக்கம் குறையாக வருதோ அந்த இடத்துல அந்த குறைவான அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கு நேரம் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போடும். இந்த ப்ராப்ளம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸாம்பிள் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதை பார்த்துட்டு அடுத்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதனால் திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.